ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் BA LLBக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உண்டான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக ஓப்பன் பண்ண சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிஸ்ட் அவுட் வந்து நம்மளுக்கு மெயில் மூலியமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெயிலை பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெயில் வந்து இந்த மாதிரி மெயிலாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து மெயில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்குக்குள்ளே அவங்க மார்க் இருக்குது அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வந்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயில் அனுப்பியிருக்காங்க. இதில் மெயிலில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்கள் 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபிகேட் ஃபார்மெட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகிருக்கக்கூடிய பட்சத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி லைக் வந்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பையனாக இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து என்க்ளோஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏழுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி இந்த மெயில் இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21/7/2024 ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை அந்த லிங்க்குகளை நீங்கள் டச் பண்ணி அப்லோட் பண்ணாலும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவான ஒரு மெயில் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல 4th ஆப்ஷனில் வந்து புதுசாக வந்து ப்ரிஃபரன்ஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் சீட் அப்படிங்கிறது காலேஜில் சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் BA LLBக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்தெந்த காலேஜெலாம் உங்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா லிஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஃபார் 5 இயர் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டோடைய நாம்ஸ் படி இந்த வருஷம் வந்து சீட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 5 இயருக்கும் 3 இயருக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் 5 இயர் BA LLB அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சீட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் பெண்ணில் வந்து எழுதினாலும் ஓகே, இல்லை வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் ப்ளஸ் வந்து ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கான லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போது நீங்கள் இந்த இடத்துல இதுதான் ஃபைனல் டச்சு. இதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து முதல்ல வேணும், எது செகண்டில் வேணும், எது தேர்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட்மெண்ட்டுக்காக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது வேறு ஒன்று கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐயோ நம்மளால் எடிட் பண்ண முடியலையே, நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு வந்து எஸ்ன்னு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ப்ரைவேட் காலேஜுக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயிட் ஷீட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மதுரை வேணும்னா கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு 15 கவர்மெண்ட் காலேஜையும் உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து திண்டிவனத்து சரஸ்வதி லா காலேஜ்லேருந்து தஞ்சாவூர் ஆனந்தம் லா காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் வேணும், கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட்டு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ப்ரைவேட் காலேஜை நீங்கள் வந்து எழுதலாம். அப்படி உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் எனக்கு வேண்டாம், நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் காலேஜை மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டில் நீங்கள் வந்து எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானதுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
நிறைய பேர் நினைக்கிறீங்க அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும். பட்டு காலேஜில் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த இடத்துல சீட் அலாட் ஆகுது அப்படிங்கிறத மேனுவலாக ஒரு ஹியூமனால் தான் வந்து சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜ், இந்த மதுரை, திருச்சி இந்த மாதிரி காலேஜெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரொம்ப காம்படிஷன் அப்படிங்கிறது ஹையாக இருக்கும். இந்த ஊர் சைடில் இருக்கக்கூடிய காரைக்குடி, தேனி, நாமக்கல், ராமநாதபுரம், தருமபுரி இந்த மாதிரி காலேஜெல்லாம் வந்து நம்மளுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீங்கள் லோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜெல்லாம் சீட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ராமநாதபுரம், இந்த தருமபுரி இந்த காலேஜெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 10 இல்லை 15வது இடத்துல கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ கட் ஆஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். அது என்ன காரணத்தினால கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஊர் சைடில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் BLLB வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருக்காங்க. புதுப்பாக்கம் காலேஜில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் வந்து கொடுக்கல. நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த காலேஜை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லிஸ்ட்டு ஆர்டர் படி நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் சீட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் பட வேண்டாம். நிறைய பேர் அதான் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஒரு ஒயிட் ஷீட் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து வேர்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் வேர்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வேர்டே ஓப்பன் பண்ணிடலாமே. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு வீடியோவில் தெளிவான அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னு போட்டு நீங்கள் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக போடுறேன். கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 by 1 லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜிலுமே உங்களுக்கு எந்தெந்த காலேஜிலலாம் உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் பேரண்ட்டோடைய கைட்லைன்ஸ் படி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 5 இயர் BLLBங்கிறதுனால இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு வரீங்க அப்படிங்கிறனால பேரண்ட்டோடைய அனுமதி சப்போர்ட்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து போயிட்டு படிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரு. ரொம்ப சிம்பிளாக நீங்களே பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் LLB அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். இதுக்கான லிங்க்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட்டில் மெயிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது. ஆக்சுவலாக வந்து போன டைம்லலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேப் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இந்த முறை வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறதையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டு உங்களுடைய 10th 12th TC கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.